இது கீழே அப்படி தூங்குது எல்லாமே வீடு இருக்கான். அப்படியே தூச்சு அதுதான் அது சுத்தி வச்சிருக்கோம். சுத்திக்க மறுபடியும் சுத்திக்கிறது. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் குருநாதர் கர்மயோகி பாதார விந்தங்களை பணிவோம். இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட கட்டுரை அவர்களுடைய இந்த மையத்தின் நம்முடைய சிதம்பரம் மையத்தின் மூலமாக வெளிவந்த வேணுகானம் என்ற நூலில் உள்ள முதல் கட்டுரை பேச்சு என்ற தலைப்பில் உள்ள கட்டுரை. பேச்சுங்கிறது உயிர்கள்ல மனித குலத்தினுடைய சிறப்பு கருவி. மற்ற விலங்குகளுக்கு இதுக்கெல்லாம் இல்லை. எழுத்து மொழி இருக்கிறதா ஒரு இதற்கு இருக்காது. கொண்டு குரல்கள் இருக்கும். பறவைகள் எல்லாம் வந்து இரையை தேடும்போது எழுப்புகின்ற குரல், பறவைகள் விலங்குகள் ஒரு மாதிரியும், கிளை கூட்டுதல்னு இணைய துணையை தேடும்போது வருகிறத சொல்லுவாங்க. இருந்தாலும் பேச்சு என்பது வந்து மனித குலத்துக்கு உரியது. அந்த மனித குலத்தின் சிறப்பு கருவியை உடைய ஆன்மீக அடிப்படையை விளக்குறாரு. ஒண்ணு, அதுக்கு மேல அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் வழிகாட்டுகிறார். எப்படி பயன்படுத்தலாம், எப்படி சாதாரணமா மனிதர்கள் அவரவர்களுக்கு நிலைக்கு தகுந்தாற்போல எப்படி பயன்படுத்துறாங்க, அதுக்கு மேல போனா எப்படி பயன்படுத்தலாங்கிறதையும் சொல்றாரு. நம்ம இந்த கட்டுரை தொகுப்புல இதுக்கு ஒரு சுருக்கம் பேராசிரியர் இளங்கோ அவர்களுக்கு சுருக்கத்தை உதர படிச்சிடறேன். பேசுவதை விட மௌனம் உயர்ந்தது, அதையும் விட மௌனம் கலையாமல் பேசுவது உயர்ந்தது. பக்தி, ஞானம், கர்மம் ஆகிய எந்த செயலின் மூலமும் யோக பலன் பெற இயலும். பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், கீதை சொல்லுகின்ற 3 யோகங்கள். பேசும் ஆசை அழிந்து தேவையான அளவுக்கே பேசுவது முறை என்கிறார் அன்னை. அன்னை வந்து பூர்ண மௌனத்துக்கு போக சொல்ல. சில பேர் பூர்ண மௌன விரதம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. கண்ட்ரோல்டு ஸ்பீச் தான் அன்னை அரவிந்தருடைய தத்துவம். கட்டுப்பாடோடு பேசுறது, தேவையானதை பேசுவது, தேவையற்றதை பேசாமல் இருப்பது. ஆனால் நம்மால் அது முடியறதில்லை. நாம் கட்டுப்பாட்டை இழந்து பேச தேவையில்லாததை பேசுவோம். அது மூலமாக தான் எல்லா பிரச்சனைகளும் உருவாகும். வீட்டில இருந்து வேலை பார்க்குற இடத்துல இருந்து நாட்டில் வரைக்கும் தலைவர்கள் பேசுறது, இதெல்லாம் கட்டுப்பாடை இருந்து பேசுறது பார்க்குறோம். அதனோட கொள்கையும் அன்னை உடலிலும் வயிற்றிலும் நெஞ்சிலும் தொண்டையிலும் புருவ மையத்திலும் எழும் பல நிலைக்குரிய எண்ணங்கள் ஒளி வடிவம் பெற்று பேச்சாக வெளிவருகின்றன. நிலை உயர்ந்தால் பேச்சின் தரமும் உயரும். எடுத்துக்காட்டாக செயலுக்குரிய அறைகூவல் உடலிலிருந்து எழுகிறது. ஆனால் நிலை உயரும் போது சிந்தனை மனத்தில் உதிக்கிறது. மௌனத்தின் சொல்லோ சகசரதளத்திலிருந்து உருவாகிறது. 6 ஆதாரங்கள் இருக்குது மூலம்ல. ஆன்மீக கீழே பின்ல இது நம்முடைய ஸ்பைனல் கார்டுங்கிற தண்டு வடத்துல மூலதாரத்திலிருந்து நெத்திக்கு வரைக்கும் ஆகிச்சுன்னா அதுக்கு மேல தலையில உச்சியில் இருக்கிறது சகசரதளம்னு சொல்லுவாங்க. பிரம்மர் அது இருக்கிறது. அந்த அதனால் சிந்தனை மனத்தில் உதிக்கிறது. மௌனத்தின் சொல்லோ சகசரதளத்திலிருந்து உருவாகிறது. பேச்சின் உயர் வடிவம் சப்த பிரம்மமாகும். பிரம்மம் வந்து 2 விதமா பிரம்மா. அர்த்த பிரம்மம், அர்த்தம்ங்கிறது பொருள். சப்த பிரம்மமாகும். இதெல்லாம் சுருக்கம். மந்திரங்களும் மகாபுருஷர்களின் மணிச்சொற்களே. எனவே அன்னை வாழ்வில் பேச்சும் விளக்கப்பட வேண்டியது அன்று. இது இந்த கட்டுரையின் சுருக்கம். பெருமை பார்ப்போம். அது பேச்சற்று மௌனமாக இருப்பவன் தபஸ்வி. மௌனம் காக்கும் முனி என்பது வழக்கு. பழையது. எப்போதுமே நம்ம வந்து மரபில் இருந்த அரவிந்த அவதாரத்துக்கு முன்பிருந்த யோகத்தையும் அரவிந்த யோகாரத்தின் அவதாரத்தின்
அவருடைய பூர்ண யோகத்தின் சிறப்புகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொண்டே அப்பா எழுதுவார்கள். பேச்சற்று மௌனமாக இருப்பவன் தபஸ்வி, தவம் செய்கின்றவன். மௌனம் காக்கும் முனி என்பது வழக்கு. மேலா போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப மூட வேண்டாம். மேலா மேலா எடுக்கிற மாதிரி நேர வச்சு நேர எடுக்கிற மாதிரி. பேசுவதை விட மௌனம் உயர்ந்தது. மௌனத்தை விட மௌனம் கலையாமல் பேசுவது உயர்ந்தது. மௌனத்திற்குரிய நிலையை மனத்தில் எட்டி இந்த மௌனம் கலையாமல் பேசுவது. குடும்பஸ்தனை விட ஞானி உயர்ந்தவன். ஞானிக்கு பக்தன் கேலிக்கு உரியவன். ஞானத்தை எட்ட முடியாமல் பக்தியை ஏற்று பாட்டையும் கூத்தையும் மேற்கொள்பவனாக ஞானி அவர்களை கருதுகிறான். எப்போதுமே இந்த கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்ங்கிற மூணுல ஞானத்துக்கு போறவனை தான் உயர்ந்தவனாக கருதுறதும், ஞானத்துக்கு போனவன் தன்னை விட மற்றவங்களை கீழே கருதுறதும் இயல்பு. அதனால பாடல் பாடுறவர்களை எல்லாம் பாடல் பாடி 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 பரவசமாகிறதுன்னு சொல்றது. இந்த பாடி பரவசமாகிற முற்றும் திறந்த முனிவருங்கிற ஞானி கொஞ்சம் வட்டமா நினைப்பாங்க. ஆனா தமிழ் இந்திய நாட்டில் இறைவனை பக்தி மூலமாக, பாடல் மூலமாக வணங்கி இருக்கிறார். தெரியும் உங்களுக்கு. தேவாரம் அப்பர், சம்பந்தர், திருநாவுக்கரசர் பாடிய மூவர் தேவாரம், மாணிக்க வாசகர் அப்படி சேர்த்து 4வர்னு சொல்லுவாங்க, அவர் பாடிய திருவாசகம். அப்படி இல்லாம 63 நாயன்மார்கள்ல பலரும், அரைக்கர், அம்மையார் போன்றவர்களும் பாடியிருக்கிறாங்க. அதெல்லாம் அதை படிச்சீங்கன்னா அந்த பக்தியை விட கதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்ற பக்தியை விட ஞானமும் அதில் அடங்கி இருக்கும். நிறைய பாடல்கள் அதே மாதிரி விஷ்ணுவை பாடினவங்க ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள் பாடல்களையும் கூட பார்க்கும்போது மிகப்பெரிய தத்துவம், பிரம்ம தத்துவம் அதில் அடங்கி இருக்கும் பார்க்கலாங்க. அதே மாதிரி வடநாட்டிலையும் கபீர்தாஸ் முஸ்லீமா இருந்து ராமபக்தராக மாறினவர். அவருடைய பாடல்களை பக்தியும் ஞானமும் கலந்திருக்கும். நம்முடைய அன்பர் பேராசிரியர் இளங்கோ அவர்கள் நித்திய பாரதின்னு ஒரு இதழ், நல்ல கவிஞர். அவர் பொருளாதார பேராசிரியராக இருந்தாலும் நல்ல கவிஞர் எழுதார். அதுல கபீருடைய பாடல்கள் எல்லாம் தத்துவ பாடல்கள் அத்தனையும் மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறார். அதே மாதிரி பக்த மீரா, கிருஷ்ணனை பாடிய மீரா பாடிய பாடல்களையும் பக்தி நோக்கி இருக்கும். துளசிதாசர்ல பூரா தத்துவம் இருக்கும். இங்கே நம்முடைய மதத்துல உங்களுக்கு தெரியும், கேத்ராடனம், புண்ணிய நதிகளில் போறது எல்லாத்தையும் இருக்கும். மீரா பாடல்ல வருது, கங்கையில குளிச்சா முக்தி கிடைக்கும்னு சொன்னா கங்கையில இருக்கிற மீன்களுக்கெல்லாம் முக்தி கிடைச்சிருக்கணுமேனு பாடுறாங்க. அது போன்ற இதெல்லாம் இருக்குது, தத்துவங்கள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் இருக்குது.
அதே மாதிரி மகாராஷ்டிராவில் துக்காராம் அப்படிங்கிற ஒரு பாடல், துக்காராம் பல அன்பர்களும் பாடியிருக்கிறாங்க. எல்லா அவர்கள் பாடலத்திலும் ஞானமும் உண்டு, தத்துவமும் உண்டு, பக்தியும் உண்டு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையும் உண்மையுமாய் இன்மையுமாய் யானதென்று அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை வாழ்த்துவனே. இது வந்து மாணிக்க வாசகருடைய பாடல். அது பிரம்ம தத்துவத்தை இருக்கு. பஞ்சபூதங்களும் இறைவன, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, இது பஞ்ச பூதங்கள். ஊனாகி உண்மையுமாய் இன்மை இல்லாததும், சத்தம் அசத்தம், சத் பிரம்மம் அசத்துங்கிறது இல்லாத இன்மை. அதனால யானாகி அதுக்கு மேல எல்லாத்தையும் அவரவரை யானதென்று அவரவரை கூத்தாட்டு வா என்றார். உள்ள இருந்து ஏக்கிறவனு அகன்றையால் ஆட ஏக்கிறவனு அவன் தான். அல்ல அவருடைய பக்தி பாடல்கள்ல திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த உருகி பாடுங்கிற பாடினவங்களையும் தத்துவம் அடங்கி இருக்குது. அதனால பக்தி யோகம் மற்றும் ஞான யோகம்தான் பெரியது. பக்தி யோகம் அதே போல கர்ம யோகம், செய்கின்ற செயல்களே பலன்களை எதிர்பாராமல் செய்யும் பொழுது அது கர்மமே யோகமாகி விடுகின்றது. பலனை எதிர்பார்த்து பொழுது அது செயலாக, கர்மம்னா செயல். ஞானிக்கு பக்தன் கேலிக்கு உரியவன். ஞானத்தை எட்ட முடியாமல் பக்தியை ஏற்று உள்ள தாளிசாதி வடகம்னு அந்த பாட்டில் ஒன்று இருக்கும். தாளிசாதி வடகம் அந்த மாத்திரை, இந்த டப்பாவில் கொஞ்சம் மருந்துலாம் வச்சிருக்கிட்டு அது மேலே ஒரு டப்பாவில் தாளிசாதி வடகம்னு போட்டிருப்பாரு. தொண்டை இருமலை மருந்து டப்பா, அதில் மாத்திரை இருக்கும். தாளிசாதி வடகம் அங்கே இருக்கும். சின்ன சின்ன டப்பா, அந்த வளர மாத்திரை மாதிரி. ஞானத்தை எட்ட முடியாமல் பக்தியை ஏற்று பாட்டையும் கொத்தையும் மேற்கொள்பவனாக ஞானி அவனை கருதலாம். ஞானத்தை கடந்து ஞானத்தை தன்னுள் கொண்ட பக்தி உண்டு. அதை அடைய புருஷனை கடந்த புருஷோத்தமனை நாட வேண்டும் என்பது கீதை. ஞானத்தை தாண்டி ஞானத்தை உட்கொண்ட பக்தி இருக்குது. அந்த பக்தியை நிலையடைய புருஷோத்தமனாக, புருஷன்கிறது நமக்குள்ள இருக்கிற ஆன்மா, புருஷோத்தமன்கிறது அத்தனை ஆன்மாக்களுக்கும் வேண்டதாகிய பரம்பொருளின் அம்சமாகிய இறைவன் நாட வேண்டுமென என்பது கீதை. புருஷோத்தமன் ஞானத்தையும் கர்மத்தையும் கடந்து அவற்றை தன்னுள் கொண்டவன். அவனை நினைத்து அவன் மேல் செயல்படும், அவன் போல் செயல்படுவதற்கு கீதை கூறுவதாகும். இதுதான் அரவிந்தர் யோகம். வாழ்வனைத்தும் யோகம், வாழ்வை துறக்கிற யோகம் இல்லை. இந்த வாழ்வை சேர்த்து விடும்போது இது வருது. பூர்ண யோகத்துல இது முக்கியமானது. அது அவனை நினைத்து அவன் போல் செயல்படுதல். இறைவனை நினைத்து செயல்படும் பொழுது நம்முடைய கர்மா யோகமாக மாறிவிடுகின்றது. கீதையின் கூற்றை வாழ்க்கையில் கடைபிடிக்க எந்த செயல் மூலமும் யோக பலன் பெற முடியும் என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். அதனால செய்கின்ற செயல் அனைத்தையும் திருப்பி திருப்பி பேசுறோம், சமர்ப்பணமாக சென்ற செய்தால். அரவிந்த யோகத்துல சமர்ப்பணமும் சரணாகதியும் தான் அடிப்படை கருவிகள். சமர்ப்பணம் பண்ணிட்டா நம்ம செய்யற வேலையை நமக்கு பதிலாக அன்னை செய்கின்றார். அப்படி செய்யும்போது அது யோகமாகி விடுகின்றது தான் அரவிந்தருடைய பூர்ண யோகம். பேச்சு மூலம் யோகப்பலன் பெற பேசும் ஆசையை அழித்து தேவையான அளவுக்கு பேசுவது முறை. கண்ட்ரோல்டு ஸ்பீச்.
இருமல் வராத இருக்கு 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 பேச்சு மூலம் யோக பலன் பெற பேசும் ஆசை அழிந்து தேவையான அளவுக்கு பேசுவது முறை. கண்ட்ரோல்டு ஸ்பீச் என்கிறார் அன்னை. பூர்ண யோகத்துல செயலை விடாமல் செயலை சமர்ப்பணமாக செய்வது போல எல்லாருக்குமே பேசணுங்கிற ஆசை இருக்கும். ஏன்னா 4-5 பேர் பேசும்போது இன்னொருத்தர் செய்யும் போது அவருடைய கருத்தை விட நம்முடைய கருத்து உயர்ந்ததான் நமக்கு தோணும். அது நம்முடைய அகந்தை. எல்லாமே பிரச்சனை அனைத்துமே நான் தான். அந்த நான் அழிந்தால் நாம் அவனாக அல்லது அவனையாக மாறிவிடுவோம். அதுக்கு தடையா இருக்குது. அதுதான் அதை பேசுறது. என்னுடைய பேச்சு என்னுடைய கருத்து உச்சமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இது இருக்கும். அதுக்காக பேசுறோம். அப்படி பேசணும்னு அப்படி இந்த பேசணுங்கிற அர்ஜி தூண்டுதல் அகந்தையினுடையது. அதை அழிச்சிட்டு அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணி அன்னை பேசுவதற்கு அனுமதி அளித்து பேசினால் அது யோகமாக மாற்றிவிடும். அதுதான் இங்க சொல்றாரு. பேசும் ஆசை அழிந்து தேவையான அளவுக்கு பேசுவது முறை என்கிறார் அன்னை. பேச்சை அழித்து மௌனமாவதை விட பேசும் ஆசையை மனதில் அழித்து பேச்சு என்ற கருவியை யோக வாழ்வை பூர்த்தி செய்ய பயன்படுத்த நாம் பேச்சின் ஆதி, உருவம், தன்மை, சக்தி, வளரும் முறைகளை அறிய வேண்டும். இப்ப பேச்சை கண்ட்ரோலா ஸ்பீச்சாக கட்டுப்படுத்தி பேசணும்னு சொன்னா இது பேச்சின் தன்மை என்னன்னு அறியணும். அதுதான் இதை சொல்ல போறாரு. பேச்சுக்கு உற்பத்தி ஸ்தானம் வாய் எனில் அநேகர் ஒத்துக்கொள்வார்கள். சாப்பிடுவது வாய், கை சாப்பிட உதவும் கருவி என்பது போல பேச்சின் உற்பத்தி மனம் வரத வாய் பேச உதவும் கருவி என்பதை அனைவரும் ஆமதிப்பார்கள். பரிணாம வளர்ச்சியில அடிப்படையான உணவு உண்ணும் கருவிதான் பேச்சு கருவியா மாறுது. ஓக்கலம், என்னுடைய சப்ஜெக்ட் மொழியியல்ங்கிற லிங்குவிஸ்டிக் சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். நம்முடைய வாய், தொண்டை, கீழே இதுல இருந்து மூச்சு காத்து நுரையீரல்லேருந்து லங்ஸ்லேருந்து வருது. அது வழியா வாய் வழியா வருது. நம்முடைய வாயில குரல் வளை, வோக்கல் கார்டுன்னு சொல்ற அந்த ஒண்ணுதான் பேச்சுக்குன்னு உரிய கருவி. இது எல்லாம் சாப்பாட்டுக்கு உரிய கருவி தான். இதழ்கள் வோக்கல், VOCA, வாய்ஸ். அது என்ன வாய்ஸ்? வாய் அது ஒண்ணுதான் பேச்சுக்குரிய கருவி. கழுத்துல இருக்கிறது குரல் வளைன்னு சொல்றது. அந்த குரல் வளையில அதிரக்கூடியதா இந்த நாதஸ்வரத்துல இது பார்த்துருப்பீங்க, சீவாளின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது வழியா பெறும்போது வரும். இது மற்ற இதுல எல்லாம் வேற மாதிரி நாதஸ்வரத்துல இருக்கிறது தான் இந்த உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அது அந்த கருவி தான். அது ஒண்ணுதான் வோக்கல் அப்பரேட்டஸ் அல்லது பேச்சு கருவி. மீது எல்லாம் நம்முடைய வோக்கல் இதுல வாயு, பல்லு ஒவ்வொரு இடத்துலையும் பிறகுது. உதடுகள்ல இருந்து பிறந்தா பாவம் மாவும் பிறக்குது. நுனிநாக்குல பிறந்தா டா, டா, ரா அதெல்லாம் பிறக்குது. அதுக்கு மேல வாயின் பின்பக்கத்துல பிறந்தா கா, கா அதெல்லாம் பிறக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பிறக்குது. அந்த கருவியை நாக்கை பயன்படுத்தி சாப்பிடுவதற்கு உணவை நாவினுடைய நுனி நாக்குல, இடைநாக்குல, கடை நாக்குல எல்லாம் சொல்றோம். அதனால இதுதான் அதனால பேச்சுக்கு உற்பத்தி ஸ்தானம் வாய் இல்லை. நான் சாப்பிடுவது வாய், சாப்பிடுவது கருவி என்பது போல
பேச்சின் உற்பத்தி எண்ணங்கள் எங்க தோன்றுது? மனதுலதான். அதனால பேச்சின் உற்பத்தி ஸ்தானம் மனம். வாய் பேச உதவும் கருவி என்பதை அனைவரும் ஆமோதிப்பார்கள். உற்சாகமாக பேசுவார்கள். அதுவும் மேடையிலிருந்து பிரவாகமாக பேசுவார்கள். தங்கள் பேச்சு வயிற்றிலிருந்து எழுவதை அறிவார்கள். இது இன்னொரு இது ஆழத்திலேருந்து வர்றது, வயிற்றிலிருந்து எழுதுறது. அதுல சில பல மையங்கள் இருக்குது. இதுலேயுமே நமக்கு ஒரு நரம்பு மண்டலம் மூளையிலேருந்து ஆரம்பிக்குது உண்மை. செகண்ட் பிரெயின் சொல்லக்கூடியது ஒன்று வயிற்றில் இருக்குது, ஒரு சோலார் பிளெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு ஒரு பயம் வரும்போது இது வரும்போது வயிற்றை கலக்கிறது. அதுல இருந்து பேச்சு எழு. தங்கள் பேச்சு வயிற்றிலிருந்து எழுவதை அறிவார்கள். சோலார் பிளெக்ஸுஸ் அது பேரு. அது ஒரு நரம்பு மண்டலம் அங்க வயிற்றுல இருக்குது. அது செகண்ட் பிரெயின் சொல்லுவாங்க. அது தங்கள் பேச்சு அது அதுவும் உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்துறது. வைட்டல் சென்டர். அது கேட்பவர்களும் கேட்டு ரசிக்கும் பொழுது ரசனை வயிற்றில் இதனமான உணர்வை நிரப்பதை காணலாம். பயம் என்ற காலத்து அதற்கு உரிய எண்ணங்கள் வயிற்றிலிருந்து எழுவதை பார்க்கலாம். வயிற்றை பிசைகிறது என்பது அனுபவம். வயிற்றை பிசைகிறதுங்கிறது அந்த சோலார் பிளெக்ஸஸ்ங்கிற ஒரு நியூரல் சென்டர்ல வர்ற அனுபவம் தான். பேச்சு பிராணனுக்குரியது. பிராணனின் மையம் வயிறு. மூச்சும் பேச்சும் என்ற வழக்கு அவை ஒன்றே என்று கூறுகிறது. நமக்கு இது மறுபடியும் நம்ம எல்லாம் பேசுனதா 3 மையங்கள். உடல்ங்கிற பிசிக்கல், உணர்ச்சி மையமாகிய வைட்டல், அறிவாகிய மனம். மனம் பிரெயின்ல இருந்து வருது. அதுல அந்த வைட்டல் வயிற்றுக்குரியது. அதனாலதான் அந்த சோலார் பிளக்ஸஸ் தான் அந்த உணர்ச்சி மையத்துக்குரிய நியூரல் நரம்பு மையம். நரம்பு இது பிராணனின் மையம் வயிறு. மூச்சும் பேச்சும் என்ற வழக்கு அவை ஒன்றே என்று கூறுகிறது. மூச்சை பிடித்து கொண்டு ஒரே மூச்சாய் பேசி தீர்த்தேன் என்பதும் அவை ஒன்றே என்று அறிவிக்கின்றன. மூச்சு ஏன்னா பேசுறதுக்குரிய காற்று நுரையீரல்ல இருந்து வருது. மூச்சின் உற்பத்தி நாபி. எனவே நாபிங்கிறது வயிற்றுல தொப்புள்னு சொல்ற இது. நாபி உந்தி கமலம் உந்தின்னு சொல்லுவாங்க. பாட்டுல திருக்கத்து இலக்கணத்துல உந்தி முதலா உந்து வழி அப்படின்னு தொல்காப்பியத்துல வரும். வயிற்றுல இதுல இருந்து தொடர்ந்து வர நந்தினும் இதுலயும் 3 இடத்துல வருது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லுவார். பேச்சின் உற்பத்தி ஸ்தானம் நாபி என்ற வயிறு. வயிற்றுக்கு பின்னால் உள்ள சக்கரத்தில் அதன் மையம் சூட்சும மையம் உள்ளது. இங்க நமக்கு உள்ள 6 ஆதாரங்கள் 6 சொல்லி 6 சக்கரங்கள்னு செய்வாங்க. தண்டுவடத்தின் கீழே நம்முடைய முதுகுத்தண்டத்தினுடைய முதுகுத்தண்டு அல்லது உள்ளந்தண்டுன்னு சொல்லுவாங்க, தண்டு வடம்னு சொல்லுவாங்க, ஸ்பைனல் கார்டுன்னு சொல்றது. அதுல அடியில இது ஆன்மீக சக்கர 6 ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. அது 6 சக்கரங்கள்னு. அடியில் இருக்கிறத மூலாதாரம்னு சொல்றது. அதுக்கு அடுத்தது சுவாதிஷ்டானம். அது தொப்புளுக்கும் மூலாதாரத்துக்கும் இடையில உள்ள பகுதி. அப்புறம் மணிபூரகம்ங்கிறது தான் தொப்புள், நாபியில வர்றது. அப்புறம் நெஞ்சை அநாகதம்னு சொல்லுவாங்க, நெஞ்சு இருக்கிறது. அப்புறம் கழுத்தை விசுத்தின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நெத்திய அக்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நெற்றிக்கண். சிவனெத்தி நெற்றிக்கண்கிறது அது ஒரு புருவ மத்திங்கிறது ஒரு பவர் சென்டர் மாதிரி. இந்த 6 ஆதாரங்கள்ல ஒண்ணு. இதுக்கு மேல தலையில உச்சி இருக்கிறத சகசரதளம், 1000 இதழ் தாமரை, பிரம்மரந்திரம்னு சொல்றது உச்சி. அதுல இருக்குது. இதுல இந்த அப்பா இதுல சொல்றது இந்த வயிற்றுல இருக்கிற இந்த நாபி கமலத்துல இருக்கிற இந்த நாபி கமலத்துலதான் இந்த இதுவும் இருக்குது, சோலார் பிளெக்ஸஸும் இருக்குது. இங்கதான் இருக்குது. சயின்டிபிக்காவும் அதான். பேச்சின் உற்பத்தி ஸ்தானம் நாபி என்ற வயிறு. வயிற்றுக்கு பின்னால் உள்ள சக்கரத்தில் அதுல அந்த இது மணிபூரகம்ங்கிறது சக்கரம். அதாவது மணிபூரகம்ங்கிறது அந்த நாபி கமலம் 3வது இது. இது முதல்ல மூலாதாரம், சுவாதிஷ்டானத்துக்கு அடுத்தது மணிபூரகம். அங்கேருந்து எழுதி மையம் சூட்சும மையம் உள்ளது. அதுல இருந்து எழுதுது. அதுதான் அது 6 ஆதாரத்துல உள்ளது. தொண்டையில் பேச்சின் மையம் உள்ளது என்கிறார் பகவான். அது இந்த விசுத்தி.
தொண்டையில இருக்கிற 6 ஆதாரங்கள்ல முக்கியமானது வந்து விசுத்தின்னு சொல்றது. அதுக்கு மேல நெத்தி புருவ மைய தான் அஜ்ஞா சக்கரம். பேச்சுக்கு அந்த இடம் இல்லை. நெஞ்சுக்கு எண்ணத்தை எழுப்பும் திறன் உண்டு என்று இலக்கியம் கூறுகிறது. எண்ணம் பேச்சாக மாறுகிறது. எண்ணத்தின் மையம் புருவ மத்தி. அதுக்கு அடுத்தது எண்ணம் எழுதுறது வந்து புருவ மத்தி, அஜ்ஞா சக்கரம். இவையெல்லாம் உலகமும் இலக்கியமும் அறிந்தவை. இவற்றை கடந்த உண்மையை ஸ்ரீ அரவிந்தர் உலகுக்கு அறிக்கின்றார். பேச்சு உடலில் எழுகின்றது என்று கூறுகின்றார். இது அரவிந்தருடைய இது. அது உடலிலும் வயிற்றிலும் நெஞ்சிலும் தொண்டையிலும் புருவ மத்தியிலும் எழும் பல நிலைக்குரிய எண்ணங்கள் ஒளி வடிவம் பெற்று பேச்சாக வெளிவருகின்றன. உடல்ல எழுதுறது, புருவ மத்தியில வர்றது, வயிற்றுல சொல்ற சோலார் பிளெக்ஸஸ்ல இருந்து வர்றது, நெஞ்சுங்கிற அநாகதத்திலேருந்து எழுதுறது, அப்புறம் புருவமத்தில் இருந்து அஜ்ஞாவிலேருந்து எண்ணத்தில் எழுது. புருவமத்தி வந்து பின்னாடி இருக்கிறது பிரெயின், நம்முடைய மூளை. இது எல்லாம் சேர்ந்த இதுல எல்லா எண்ணத்தையும் எண்ணங்கள்லாம் ஒளி வடிவம் பெற்று பேச்சாக வெளிவருகின்றன. நிறைய உயர்ந்த பின் பேச்சும் தயரும் தரம் உயரும். எங்கே இருந்து பேச்சு வருதோ அதுக்கு தகுந்தாப்புல வரும். செயலுக்குரிய அறைகூவல் உடலில் எழும். நான் செய்யறேன் பார், சாதிக்கிறேன் பார் அப்படின்னு அகங்காரமா பேசுறது. சாதிப்போம், செய்யு, வா சொல்றதுல போகாதே அப்படின்னு சொல்றதெல்லாம் அது வரும். ஆசைக்குரிய ஆர்ப்பாட்டம் வயிற்றுக்கு உரியது. வயிற்றுக்கு வருது அது வந்து அந்த இது சோலார் பிளெக்ஸஸ்ன்னு சொல்ற அந்த இதுக்கு என்ன 4வது இது வந்து மணிபூரகம். அதுக்கு உரியது. அது உணர்வின் சொல் நெஞ்சில் உதைக்கும். அது அநாகதத்திலேருந்து வருது. சிந்தனை மனத்தில் எழும். அது உச்சத்துக்கு வருது. பிரெயின் தலையிலேருந்து விழுவது. மௌனம் சொல்லை சகசரதளத்திலிருந்து உற்பத்தி செய்யும். அது இந்த 6 ஆதாரத்துக்கு மேல 7 இருக்கிற தலையில உச்சியில் இருக்கிறது தான் சகசரதள. சகசரம்னா 1000. அது எல்லாத்துமே வந்து 4 இதழ் தாமரை, 24 இதழ் தாமரை, அப்படிலாம் ஒண்ணு தாமரை வடிவத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க தந்திர யோகங்கிறதுல. தலையை உச்சியில் இருக்கிறது 1000 இதழ் தாமரையா இருக்குன்னு சொல்றதுதான் சகசிர தளம். சகசிரம்னா 1000 என்று சொல்றது. அதுல இருந்து வருது. அதான் அதனால மௌனம். ஆமா 1000. சகசிரம்னா 1000. சகசிரநாமம். சகசிரநாமம் அது அர்ச்சனை 1000. 1000. மௌனம் சொல்லை சகசரதளத்திலிருந்து உற்பத்தி செய்யும். இந்த நம்முடைய இந்த தந்திர யோகத்திற்குரிய இந்த குண்டலினி யோகம் என்று சொல்லுகின்ற யோகத்தை செய்யக்கூடியது மூலாதாரத்திலிருந்து நமக்குள்ள சக்தியை எழுப்பி அதை 6 ஆதாரங்களிலும் நிலைநிறுத்தி உச்சியில சகசரதளம் என்ற தலை உச்சியில் இருக்கின்ற கொண்டு போய் பழைய முறைப்படி முக்தி அடைகிறதுங்கிறது இந்த சகசரதளம் மூலமாகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வரும்போது அது மௌனத்துக்கு போயிடும். மௌனம் அடையும் பொழுது நம்முடைய நிலம் மாறி போகுது. மனிதன் வந்து ஓயாம பேசிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் அவனுடைய அகந்தை. எப்ப மௌனம் சிந்திக்கும்? மௌனம் சிந்திக்கும் போது மனம் அடங்கும். மனமடங்கி சும்மா இருப்பதுன்னு ஒரு தாய்மானவர் சொல்றாரு. அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் பாட்டிலையும் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்றும் உணர்ந்திடனே அப்படின்னு சொல்றாரு. இறைவன் அவருக்கு வந்து தவறாகவெல்லாம் நடந்துட்டு இருக்கிறாரு. இதுல இருந்து குதிக்க போறாரு. கோயில் கோபுரத்துல இருந்து முருகன் அவரை தாங்கி காப்பாற்றியதா சொல்லுவாங்க. அவருக்கு உபதேசம் பெறலாம். அவர் சொன்னது சும்மா இரு சொல்லறன்னு சொன்னதா அந்த பாட்டுல வரும். அது இங்க பெரியவர் இருந்து பேசும்போது அவர் சரவண பவன்னு சொல்லல, முருகான்னு சொல்ல சும்மா இரு சொல்லற, சொல்லற்று போகும் பொழுது என்று உயர்ந்த நிலை வந்துருது. எனக்கு அன்னைட்ட வந்து ஆரம்ப காலத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இதுக்கு போயிருந்தேன், ஆன்மீக பிரச்சனை. திருக்குத்தாலத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு யோகியை சந்திச்சேன்.
அவர் வந்து என்னுடைய இந்த குண்டலினி யோகத்தை தூண்டி விட்டார். ஆனா அதோடயே சில பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்ப போய் அப்பாவை பார்க்க போயிருந்தேன். அப்பா வீட்டுக்கு நான் கீழேந்து கடிதத்துல எனக்கு வந்த அனுபவங்கள், பிரச்சனைகள் எல்லாம் எழுதியிருந்தேன். அப்ப அதுக்கு அங்கேருந்து லெட்டர் எழுதி அப்பா அனுப்பிச்சாரு. அப்ப பீஸ் இஸ் டிவைன், சைலன்ஸ் இஸ் காட். அப்படி இல்லாம இந்த பவர் அண்ட் டிசையர் ஃபார் பவர் லீட்ஸ் டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னார். இந்த குண்டலினி சக்தியை எழுப்பி அதன் மூலமா எடுக்கிறது சக்தியை உண்டாக்குற சக்தி. சக்தி வேணும்னு ஆசைப்பட்டா அது பிரச்சனை வரும். அதோட அன்னைகிட்ட வந்து எனக்கு பீஸுங்கிற அமைதியும் சாந்தியும், அப்புறம் வந்து மௌனம், சைலன்ஸுக்கு தான் போகணும். அது அங்க வர்றதுங்கிறத அது காட்டுறப்ப காட்டுறது. மௌனம் சொல்லை அதனால சகசர தளத்திலிருந்து மௌனத்தை உண்டாக்கும். அந்த மௌனத்துக்கு போய் பேசினாக்க இது பீஸ் இஸ் டிவைன், அதாவது மௌனம் இது அது அமைதி தெய்வீகமானது, மௌனமே இறைவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவரோட வார்த்தை சைலன்ஸ் இஸ் காட். இப்ப இது வரைக்கும் இந்த பேச்சினுடைய ஆன்மீக பின்னணியை சொன்னாரப்பா. உடலிலிருந்து பேசுறவங்க இருக்கிறாங்க, நெஞ்சிலிருந்து பேசுறவங்க உணர்ச்சி மையத்தினால பேசுறாங்க, சத்தம் போட்டு பேசுறவங்க எல்லாம் உடல்ல இருந்து பேசுறாங்க. அந்த உடலுக்குரிய இது வந்து இது. அப்புறம் புருவ மத்தியிலேருந்து பேசுறவங்க மனதிலேருந்து பேசுறாங்க. அதுக்கு மேல மௌனத்துக்கு போறது வந்து உச்சிங்கிற சகசர தளத்துக்கு போய் அந்த மௌனம், அதான் மௌனம் கலையாமல் பேசுதல்ங்கிற இதுக்கு வருது. அது இப்ப இது வரைக்கும் இந்த ஆன்மீக பெண்ணணிய, பேச்சுக்குரிய ஆன்மீக பெண்ணணியை சொன்னார். நம்ம இதுலேருந்து புரிய வேண்டியது பேச்சை கண்ட்ரோல்டு ஸ்பீச்சுங்கிறது தான் முக்கியம். பேசாம இருன்னு அரவிந்தர் சொல்றது. மௌனம் இதுல இங்கே ஒரு பெரிய ஒருத்தர் வந்தார். அவர் வந்து மௌனமாக தான் இருப்பார் எப்போதுமே. அந்த காலத்துல வந்து மௌன யோகம், மௌனத்தை பின்பற்றுறதுங்கிறது ஒரு இது எழுதி காமிப்பாங்க. அவர் அப்படிதான் எழுதி காமிப்பார். இப்போ எனக்கும் எப்போச்சும் மௌனம் தானாக குடிகொள்ற மௌனம் வந்து அன்னையிட்ட வந்த பிறகு தானாக மௌனம் குடிகொள்ளும். அப்ப அதுவும் அப்பா எழுதியிருக்கிறார். தானாக குடிகொண்ட மௌனத்தை லைஃப் டிவைன் படித்து கூட கலைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். அது மாதிரி வரும்போது ஒரு நிலை உண்டு. இப்போ இன்னுமே அடுத்தது அடுத்த கதை என்னன்னா, இந்த பேசுறவங்க பல நிலைகளுக்கு உரியவங்க, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிறத இந்த கட்டுரையில தொடர்ந்து வர சொல்றது. உடலால் மட்டும் வாழ்பவர் பலருக்கு பேச வராது, இட்ட வேலையை செய்வார்கள். கடைக்கு போய் வெல்லம் வாங்கி வர சொன்னால் வாங்கி வருவான். வெல்லம் வரவில்லை, சரக்கு வர நாளாகும் என்று கடையில் சொன்னால் அதை வந்து நம்மிடம் இல்லை என்பான். என்ன விவரம் என்று கேட்டால் அதை சொல்ல தெரியாது, கோபப்படுவான். கூட வந்தவரை சொல்ல சொல்வான். வா போ, சரி, முடியும், முடியாது போன்ற ஒவ்வொரு சொல்லை எளிமையாக சொல்வான். ஒரு வாக்கியம் சிரமப்பட்டு பேசுவான். விவரமாக பேச வேண்டுமாயின் கோபமோ அழுகையோ வரும். இது வந்து உடலால் வாழும் மனிதனுடைய பேச்சு. இதுல முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, மனிதன் வந்து பரிணாமத்துல வர்றான். நம்ம சயின்ஸ் படித்தோம், டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன். அதுல வந்து மனித நிலைக்கு வந்தவங்க நிறைய இருக்கிறாங்க. அதனால் பிறப்பில் இறந்து பல இதில் பரிமாற்றம் வர்றோம். அப்படி பரிணாமத்துக்கு வந்ததுல உடல் நிலையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த உடல்நிலையில உள்ளவங்க இருக்கிறாங்க. அதனால அந்த உடல்நிலையில தான் பரிணாமத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு பேச தெரியாது. பேச்சு மனிதனாக பிறந்தனால பேச்சு திறன் வந்தாலும் கூட பேச தெரியாம சொல்லுவாங்க. அடுத்த நிலை அது உடலால் வரும் பேச்சு நிலை. இது 5 வகுப்பு வரை படித்து விவரம் இல்லாதவர் தங்கள் வேலைகளை செய்யும் அளவுக்கு திறமை பெற்றிருப்பர். கடிதம் எழுத பயின்றிருப்பார்கள். கடிதத்தின் வாசகம் அவர்கள் ஆயுள் முழுதும் மாறாது. நான் சுகம், நீங்கள் சுகமா, கேமம் கேமத்திற்கு பதில் போடவும் அப்படின்னு சொல்லி சில இது அது அங்கே போனேன், என்னது பண்ண இதை பண்ண அப்படின்னு சுருக்கமா இருக்கும். அதுக்கு மேலே கடிதம் எழுதிலே ஒரு கலைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருடைய நேருனுடைய உலக வரலாற்றையே, நேரு சிறையிலிருந்து இந்திராவுக்கு கடிதங்களாக எழுதினார். வேர்ல்டு ஹிஸ்டரியே எழுதினார். அப்படிலாம் எழுதுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் ஒரு வேலைக்கு போனால் தங்களுக்கு இட்ட வேலையை சரிவர புரிந்து அதை சரிவரச் செய்து திரும்பி வந்து சுருக்கமாக வரம் சொல்வார்கள். நேற்று சொன்ன வெள்ளம் வாங்கு போலிக்கப்பட்ட அனுப்பினால் வெள்ளம் வர 4 நாகம் இல்லை என்பார்கள். அடுத்த கடையில் போய் விசாரிக்க தோன்றாது. மறுபடியும் இதுதான் பரிணாமத்துல தான் இருக்கிற
முதலில் இருக்கிறவர் போய் வாங்கிட்டு வர இருக்குன்னு சொல்லுவார், இல்லைன்னா சொல்லுவார், அவ்வளவுதான். அதுக்கு மேல எவ்வளவு தெரியாது. அடுத்தவர் அதுக்கு கடையில் இருக்கிறவர் போயிட்டு வந்து அந்த கடையில் இல்லைன்னு சொல்லுவார், அடுத்த கடையில் இருக்கான்னு போய் வாசிக்க தெரியாது. இது மன வளர்ச்சி உள்ளவர்களுக்கு உணர்ச்சி எழுவது உண்டு. அடுத்த நிலைமை, அவர்கள் வந்து கொடுக்கும் ரிப்போர்ட் வேடிக்கையாக இருக்கும். கடைக்கு போய் வரைக்கும் கண்ணில் பற்று உணர்ச்சியை தொட்டதெல்லாம் ஆர்வமாக கூறுவார்கள். டிராக்கு பார்த்துட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. போகும்போது போறதெல்லாம் பார்த்துட்டு போறாங்க, மற்ற வேலையை விட்டுட்டு. இவர்களை வளவள என்று பேசுபவர்கள் என்பார்கள். ஆனால் இவர்கள் பேசுவதை ஆர்வமாக கேட்பார்கள். இதுவும் பரிணாமத்துல இது ஒரு அடுத்த பேச்சு மனிதன் நிலையில உள்ள ஒரு நிலை. அது இவர்கள் ஒரு சமயத்தில் இவர்கள் 8 கதைகளை சொல்லிவிட்டு போன வேலையை சொல்ல மறந்து விடுவார்கள். இது கதை பேசுறவங்களுடைய சிறப்பு. அது இவர்களுடைய ஆர்வமான பேச்சில் அனுப்பியவர்களும் வேலையை மறந்து விடுவார்கள். அடுத்ததல்ல, மேலும் சற்று படிப்பும் சமயோசிதமும் உள்ளவரை இதே வேலைக்கு அனுப்பினால் அதே கடையில் இருந்து, கடை இல்லைன்னு வெள்ளம் இல்லை இருந்த கடையிலேருந்தே கடையை வெள்ளம் வாங்கிட்டு வருவாராம். எப்படி அது வந்து நாம் முழுவதும் உணராத உண்மையையும் அவர் உணர்த்ததையும் எடுத்துரைப்பார். இவர் கடைக்கு போய் வெள்ளம் இல்லை என்று வந்தவுடன் முதலாளியிடம் போய், இன்று வீட்டில் என்ன விசேஷம், இங்கு வெள்ளத்தின் அவசியம் என்ன என்று எடுத்து கூறியவுடன் முதலாளி தம் வீட்டுக்கு ஆள் அனுப்பி சொந்த உபயோகத்திற்காக வைத்திருந்ததை எடுத்து கொடுப்பார். இவர் பேச பிரியப்பட்டவரானால் நடந்ததை 5 நிமிஷம் விவரமாக சொல்வார். அனைவரும் கேட்டு அவர் திறமையை வியந்து பாராட்டுவார்கள். பேச பிரியப்படாதவராக இருந்தால் பேசாமல் வெள்ளத்தை கொடுத்து விட்டு நிற்பார். வேறு சந்தர்ப்பங்கள் வெள்ளம் கிராமத்தில் கிடைக்கவில்லை என்ற செய்தியை வெளியே வந்தால், நீ மட்டும் எப்படி கொண்டு வந்தா என்பார்கள். முதலாளிக்கு என்ன முக்கியம் என்று விளக்கினேன் என்பார். அடுத்தவர், அந்த முதலாளி அப்படியெல்லாம் நடப்பவர் இல்லையே என்று சொல்வார்கள். பலரும் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டு முடிவில் வெள்ளம் வாங்கிய சாமர்த்தியத்தை தாங்களே கண்டுகொள்வார்கள். அவர் திறமையை போற்றுவார்கள். மனிதர் யோசனைக்காரர், கெட்டிக்காரர், எங்கு எதை சொல்ல வேண்டும் என தெரியும், எள்ளு என்றால் எண்ணெயாக நிற்பார் என்பார். இதுவும் பரிணாமத்துல அடுத்த நிலையில் உள்ள மனிதர்களும் அவர்களுடைய பேச்சு திறமையும் சாதிக்கும் திறமையை இது காட்டுது. இதுவும் வளர்ச்சியை காட்டுது. அப்ப அதான் அதை சொல்றாரு. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரில் எந்த நிலையில் இருக்கிறவர் பார்த்து நம்ம அடுத்த நிலைக்கு போகணும். அதிகம் படித்து அதிக திறமை உள்ளவர் வாயோயாமல் பேசுபவர். எத்தனை மணி நேரம் பேசினாலும் ஒரு வார்த்தையும் உண்மையாக இருக்காது. அதாவது தேவையில்லாத வார்த்தையை பேச மாட்டார். அத்தனையும் தானியமணியாக இருக்கும். இவர் தாராள மனப்பான்மை உள்ளவர். பிறர் விஷயம் இவர் காதில் பட்டால் பல வருஷமாக தீராத பிரச்சனைக்கு சில மணி நேரத்தில் தீர்வு கூறுவார். இதே வழியை பலர் ஏற்கனவே கூறிய பொழுது ஏற்க மறுத்தவர் இன்று அப்படியே ஏற்றுக்கொண்டு மனதை மாற்றிக்கொள்வார்கள். அடுத்தவர்கள் அவர் என்ன சொன்னார், நீங்கள் இப்படி மாறிவிட்டீர்களே என விசாரிப்பார்கள். 4 வருஷமாக திருமணம் வேண்டாம் என்றவர் இவர் பேச்சை 4 மணி நேரம் கேட்டு மறுநாள் காலையில் மனதை மாற்றிக்கொண்டார். அந்த பேச்சு திறன்ல அடுத்த நிலையில உள்ளவரை சொல்றாரு. அதாவது நல்ல சிந்தனை உள்ளவர் அவரு. அந்த சிந்தனையை பயன்படுத்தி அடுத்தவருடைய மனதை மாற்றக்கூடியவர் அந்த திறன். அது எப்படிங்கிறது அடுத்து சொல்றார். இவர் எத்தனை மணி நேரம் பிரச்சனை உள்ளவருடன் பேசினாலும் பிரச்சனையை தொடமாட்டார். எதிரியே கேட்டாலன்றி விஷயத்திற்கே வரமாட்டார். அவரே கேட்டபின் சொன்னால் பலிக்கும் என்பது இவர் அனுபவம். ஒருத்தரோட பேசும்போது அவரு இப்ப சொன்ன இந்த உதாரணத்தை எடுத்துக்குவோம். அந்த ஒருத்தர் திருமணம் வேண்டான்னு முடிவெட்டாரு. நீ திருப்பி மற்றவங்க எல்லாம் திருமணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அது ஒரு மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் எல்லா பேச்சிலையும் முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். இந்த அகந்தை தான் பிரச்சனைகளுக்கு, கருத்து வேறுபாடுகளுக்கு காரணமே அகந்தை தான். நான் சரி அப்படிங்கிற எண்ணம் தான். இன்னொருத்தர் சரியில்லைங்கிற எண்ணம். அவர்கிட்ட போய் கல்யாணத்துல உள்ளது நல்லதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அவர் சொல்ல மாட்டாம இவர் அதை சொல்லாம வேற எல்லாம் சொல்லி வச்சு மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசி மற்ற குடும்ப விஷயங்கள் தனியா இருந்தவர்கள் விஷயத்தை பற்றியோ அப்படி எல்லாம் பேசிக்கலாம். பேசிட்டு அவர் வாயாலேயே வரவழைத்து அந்த காரியத்தை சாதித்துக் கொண்டார் என்று பொருள். அவரே கேட்டபின் சொன்னால் பலிக்கும் என்பது அனுபவம். பிரச்சனையில் 5 பகுதிகள் இருந்தாலும் எந்த பகுதியும் உடையவரே கேட்காமல் இவர் எடுக்க மாட்டார். வாய் ஓயாமல் பேசினாலும் விஷயம் என்ற பொழுது பேசாத பக்குவம் பதம் உடையவர். அதனால எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுங்கிறது அவரே தெரியும். அந்த பக்குவம் உள்ளதுன்னு அர்த்தம். மன வளர்ச்சியோ படிப்போ அதிகம் இல்லாமல்
அனுபவம் அதிகமாகவும் அதில் விவரம் தெரிந்த குடும்பங்களையும் சேர்ந்தவர்கள் மணிக்கணக்காக வாயோயாமல் பேசி எதை பற்றியாவது வேகமாக பேசுவார்கள், மற்றவர்களை பேச விட மாட்டார்கள். இதுவும் அகந்தையின் உச்சகட்டம். அதுவும் மனித சுபாவத்தில் ஒண்ணு. என்னுடைய வார்த்தை தான் மை வேர்டு மஸ்ட் பி லாஸ்ட் வேர்டு. ஆனா கெட்டிக்காரவங்க அப்படி பேச மாட்டாங்க. தேவை என்றால் தான் குறுக்கிடுவாங்க. மற்றவங்களை பேச விட்டுட்டு தேவையானதை சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் பெண்களை பள்ளிக்கு அனுப்புவதில்லை. அது ஆசார குடும்பமானால் ஆசாரத்திற்குரிய 1000 விஷயம் அங்கு நடக்கும். செல்வம் பெரிய உத்தியோகம் உள்ள குடும்பமாகவும் இருந்தால் ஏராளமான காரியங்கள் நடந்தபடி இருக்கும். இவர்கள் பிறப்பால் புத்திசாலிகளாக இருப்பதால் காதில் படுவனையெல்லாம் மனதில் பதியும். மனவளர்ச்சி இல்லாததால் அதை உள்ளேயே வைத்துக் கொள்ளும் கட்டுப்பாடு இருக்காது. படிப்பு இல்லாததால் நகரத்திற்கு உள்ள சிறு விஷயங்களும் இவர்கள் கண்ணுக்கு பெரிதாக தெரியும். வாய் ஓயாமல் பேசுவார்கள், பலரும் கேட்டுக்கொள்வார்கள். இது பலருடையது. மடையனுக்கு சாதாரண விஷயமும் அதிசயமாக தெரியும். வேறு சொன்ன நிலையில் மடச்சாம்பிராணி ஏராளமான விஷயங்களை அதிசயமாக கண்டி அதை தன்னோடு வைத்துக் கொள்ள முடியாமல் வெளியில் சொல்லி கேலி செய்யப்பட்ட வேண்டிய நிலைக்கு வந்து விடுவார்கள். விவரம் புரியாதவங்க செய்ய வேண்டிய விஷயத்தை சொல்லிடுவாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றார். பட்டம்பட்ட இளைஞர் அதுபோல புத்திசாலி 10 பேர் நடுவில் அழுகிய பண்டம் சுவையாக இருக்கும் என்று கூறி தாம் பிறந்து வளர்ந்த கதையை சொல்லிவிட்டார். படித்தவர் தான், ஆனால் கிராமத்துல வசதி இல்லாத குடும்பத்துல இருந்து படிச்சதுனால வசதி இல்லாதவங்க அழுகினா பண்டத்தையும் தூக்கி எறியாம பாதி எடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதை சொல்லிட்டாரு. அது அவருடைய சூழலே காட்டுதுன்னு அர்த்தம். இது அந்த அவருடைய சூழல் அவருடைய பேச்சுல பக்குவ குறைவை கொண்டு வந்ததுன்னு காட்டுது. அதிபுத்திசாலி 5 வகுப்போடு நிறுத்திவிட்டார். அவர் புத்திசாலித்தனம் திறமையாக மாறியது. காவியம் எழுத வந்தது. எனக்கு இது ஞாபகம் அல்ல. 20,000 அப்படியும் எழுதினார். பட்டம் பெற்றவரும் இவர் படித்த கதையை சொல்லும் பொழுது ஆர்வமாக கேட்டார். நானும் அக்கதையை படித்தேன், நீங்கள் சொல்வது சுவையாக இருக்கிறது என்பார். காளிதாசரை பத்தி கேட்டிருப்பீங்க. காளிதாசன் நுனிமரத்திலிருந்து அடிமரத்தை வெட்டின புத்திசாலி. காளி அவரை எல்லாம் இது பண்ணது. காளிகிட்ட போய் நான் முட்டாளா இருக்கிறேனேன்னு சொல்லி விடுந்து தலையை எடுத்து அழுதாரு. காளி வேளால் அவருடைய நாவல் எழுதினாரு. உடனே கவி பாட வந்ததாக சொல்லுவாங்க. அப்படி நிறைய அந்த காலத்துல புலவர்கள் பெரிய பக்தர்களை பற்றிலாம் சொல்லுவாங்க. அது அருள் இறங்குறது, அருளின் வீழ்ச்சின்னு சொல்றது. இறைவன் அருள் அது இறங்குறது. பணம், சொத்து, ஸ்வீகாரம், வரன் சம்பந்த விஷயமானால் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவை எழுந்தால் குரல் தாழ்ந்து ரகசிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு முறை அதை பிரஸ்தாபித்து விட்டால் அடுத்தாற்போல் எத்தனை நாள் பேசினாலும் விஷயத்திற்கு வரமாட்டார்கள். அடுத்தாற்போல் தனியே இருக்கும் பொழுது வந்தால் சூழ்நிலை சீரியஸ் ஆகும். பேச்சு காதில் விழாத அளவுக்கு அதாவது குசு குசுன்னு பேசுவாங்க. அதாவது ரொம்ப சீரியஸ் மேட்டராது. உண்டா இல்லையா இருக்கும். உண்டா இல்லையா என்பது ஒரு வார்த்தையில் கல்விவிட்டு வேறு விஷயத்திற்கு போய்விடுவார்கள். அங்கும் அதை சிலர் ஜாடையாக வேறு வகையாக குறிப்பிடுவார்கள். பேச்சை விட்டுவிடக்கூடாது, இவையெல்லாம் அதிகமாக பேசக்கூடிய விஷயங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி இது வகை பேச்சுறதுல ஒரு வகையான திறமை உடையவர்கள் அர்த்தம். அதனால நம்ம எப்படி இருக்கணுங்கிறத முக்கிய சொல்லிட்டாரு. சிலருக்கு பேச வராது. பேசினால் எப்படி அடுத்தவரை புண்படுத்தலாம் என்று கற்றிருப்பார்கள். அது நிச்சயமா தவறானது. அதாவது இதுவும் மனித குத்தி காட்டுறது, பேசுறது, அது பேச்சு வரவே கூடாத பேச்சு. பிறர் கூரை காணா நடத்தது சால்பு, சொல்ல நடத்தது சால்புன்னு வள்ளுவர் சொல்றாரு. பிறர் குறையை சொல்லவே கூடாது. அப்படி அது குறைபாடு, தன்னோட குறைபாடு உள்ளவர்கள் அதை செய்வாங்க. மட்டத்தட்டி பேசுறதுன்னு சொல்றது. நான் உள்ளதை சொன்னால் எவருக்கும் பிடிக்காது என்பார். பேசிட்டு சொன்னது சரியில்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவார். எல்லோரும் பவித்திரமாக நினைப்பதை குறையாகவோ தவறாகவோ நினைப்பவர். இவர் தாழ்ந்த சூழ்நிலையில் பிறந்து சாதாரண மனிதர்களுடன் பழகும் நிலை ஏற்பட்டிருந்ததால் தம் உண்மை நிலை தன்னை மட்டமாக விளக்குகிறது என்று அறிந்தவர். அதனால் பிறர் சொல்லும் உண்மைகளை பொய்யாக திரித்து நினைக்கும் மனம் உள்ளவர். தன் சூழ்நிலை பிறர் பேசுறத இது பண்ணி அது தப்புவது அப்படின்னு சொல்றது. தம்மை காத்து கொள்ள பிறர் மனம் புண்படும்படி பேசி பழகியவர். அது தப்பு, அது கூடாது.
பிறரிடம் உள்ள திறமையை மட்டும் அடுத்த நிலைமை எடுத்து கூறும் திறமையும் பாங்கும் உள்ளவர் ஒருத்தர். இது முக்கியம். பிறரை எப்போதும் அவர்கிட்ட இருக்கிறது நல்லதுதான் சொல்லணும் தவிர, இது சைக்காலஜி புக்ஸ்லயும் சொல்லுவாங்க. அது பிறர்கிட்ட இருக்கிறது நல்லதுதான் சொல்லணும் தவிர குறையை எடுத்து சொல்லது. இப்ப அன்னை சைத்தியம் வெளிப்படுவதற்கு அன்னை சொல்லும் முறைகளில் குறை சொல்லாதேங்கிறது முதல் விஷயம். உங்களுக்கு தெரியும், 10 பாயிண்ட்ஸ்ல இது ஒண்ணு. அதுக்கு மேல இது அடுத்த நிலையில பண்ண பிறரிடம் உள்ள திறமையை மட்டும் எடுத்து கூறும் திறமையும் பாங்கும் உள்ளவர். இதனால தாழ்வு மனப்பான்மை இல்லாதவர்களுக்கு இது தாழ்வு மனப்பான்மை போறதுக்குரிய வழி. அது நல்லது எழுதுன்னு நான் இந்த அன்னைட்ட வரத்துக்கு முன்னாடி இந்த புஸ்தகங்கள்லாம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அதுல டேல் கார்னகிங்கிறவர் ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படிங்கிற புத்தகம் படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், நண்பர்களை சம்பாதிப்பது எப்படி, நண்பர்களை நாம் இன்ஃப்ளூயன்ஸ் செய்வது எப்படி, அவங்களை காரியங்கள் செய்ய வைப்பது எப்படிங்கிற சொல்ல முக்கியமா என்ன சொல்றதுன்னா, யார்கிட்ட இருந்தாலும் நீ யாரை சந்திச்சினாலும் அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும், நீ அதை பாராட்டி பேசு அப்படின்னு சொல்லுவார். மிக முக்கியமாக பாராட்டி பேசுன்னு சொன்னா பொய்யாக முகஸ்துதி செய்யறது இல்லை. யாரா இருந்தாலும் கெட்ட குணம் இருக்காது, நல்ல குணம் இல்லாதவர்கள் அந்த நல்ல குணத்தை பாராட்டினால் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஏன்னா நம்ம எல்லாருமே புகழுக்கு இயங்குகிறோம், நமக்கு தெரியாது, நம்மளை பாராட்டி பேசுவதை எதிர்பார்க்கிறோம். இந்த தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உயர்வு மனப்பான்மை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத பற்றி சைக்காலஜியில பேசுவாங்க. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தாழ்வு மனப்பான்மை இதை பற்றி நான் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்ங்கிற ஒரு இதில் ஐஎம் ஓகே யூஆர் ஓகேன்னு ஒரு புஸ்தகம் படிச்சிருக்கேன். அதில் ஸ்டேயிங் ஓகேன்னா அதில் கோர்ஸ்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். மனிதனுக்கு நாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் அந்த குழந்தைக்கு எல்லாத்துக்கும் மலமூத்திரங்கள் போக்குறதுல இருந்து சாப்பிட்றதுல இருந்து எல்லாரும் பெரியவங்களுக்கு மேல நம்பி இருக்குது. அதுக்கு ஒரு பொருள் இருந்தால் அதெல்லாம் எடுக்க முடியாது. அப்ப என்ன வருமா, அப்ப ஐ ஆம் நாட் ஓகே ஃபீலிங், அதுதான் தாழ்வு மனப்பா அப்படிங்கிறது மனசுல பதிஞ்சிரும். அது மாறியாகணும், ரெடி வரணும். அந்த இதனால அது பிறரை குறை சொல்றது, மற்றவங்களும் சரியில்லை அப்படின்னு சொல்றத ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரியும் இதில் வர 4 பொசிஷன், லைஃப் பொசிஷன்ஸ். ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே, நான் சரியில்லை நீ சரி. ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகேங்கிறது எல்லாத்தையும் குறை சொல்றவங்க, அது அப்படி இருக்கிறது. அது அடுத்தது அது குற்றவாளிகளா இருக்கிறவங்களுக்கு ஐ ஆம் ஓகே யூ ஆர் நாட் ஓகேங்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்கலாம் தப்புன்னு சொல்றவங்க, அவங்க தான் குற்றவாளிகளாகிறாக அந்த ரோல் சொல்லுவாங்க. சரியான பொசிஷன்ங்கிறது என்னன்னா ஐ ஆம் ஓகே யூ ஆர் ஓகே, நானும் சரி நீயும் சரி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுதான் ஞானத்துக்குரியது. மனிதர்கள் அனைவர்களும் குறையும் நிறையும் உள்ளவர்கள், அனைவரையும் அவர்களில் உள்ள குறையோடும் நிறையோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அதை காட்ட சொல்லுது. அப்படி வரும்போது இந்த தாழ்வு மனப்பான்மையினால குறையுது. அப்படி இல்லாம பிறரிடம் உள்ள நல்ல குறையை நாம் பாராட்டும் பொழுது மனிதர்கள் அனைவருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை அவர்கள் அறியாமல் அடிமனத்துல இருக்கிறதுனால, ஆனா அவர்களிடையே எல்லார்ட்டும் குறை இல்லை, இது டேலண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இல்லைன்னு அதுவும் எழுதுவாங்க சைக்காலஜி புக்ஸ்ல இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை சொன்னதும் அது மகிழ்ச்சி அடைகின்றது, அதனால வருகின்றது. அதனால பிறர் திறமையை மட்டும் எடுத்து கூறும் திறமை பாங்கு உள்ளது, அதுதான் சரியான முறையாகும். அதை பேச பிரியப்படுபவர்கள். ஒருத்தர் ஒரு பேங்க் கிளார்க் பார்த்து அவர் சிறந்த அறிவுடையவரில் உங்களை போன்றவர் ஐஏஎஸ் எழுத வேண்டும் என்பார். அப்படி பேசியதன் விளைவாக அவர் பேங்க் கிளார்க் அந்த ஐஏஎஸ் எழுதினார், எம்ஏ படிச்சாரு, ஐஏஎஸ் எழுதினாரு. ஆனா அதுல செலெக்ஷன் ஆகல, மறுபடியும் பேங்க் கிளார்க்கா இருந்தவர் ஏஜென்ட் ஆனார் அப்படின்னு பாடியிருக்காரு. அதனால பேச்சு தொகுத்து சொல்றாரு, பேச்சு உயர்ந்த திறமை, இதற்குரிய தேவதையை வாக்கு தேவதை என்பார்கள், சரஸ்வதின்னு சொல்றது. பேசத் தெரிவதில் பெரிய பேச்சு எதிரி. ஆனா யோகம் செய்யணும்னு வந்தாக்கா மௌனத்துக்கு போகணும். மௌன சித்தி ஆன்மீக வளர்ச்சியில ஒரு முக்கியமானது. அன்னைக்கு எதுவும் எதிரி இல்லை என்பதால் பேச்சும் விளக்கப்பட வேண்டியது அல்ல. அதாவது கண்ட்ரோல்டு ஸ்பீச் முதலே சொன்னாங்க. அதனால் எதை பேசலாமோ அது பேசுறது. முக்கியமா செய்ய வேண்டியது என்ன, பேசும் முன்பு சமர்ப்பணம் செய்து, பேசும் முன்பும் முன்னும் உறங்கும் முன்னும் சமர்ப்பணம் செய்யணும். பேசி உள்ளே அனுமதி பெற்று பேசணும்னா, அன்னையோட அனுமதி பெற்று பேசணும்னா பேச்சினால தப்பு வராது, நல்லதுதான் நடக்கும்.
ஆன்மாவுக்கு அன்னைக்கு எதுவும் இதில் இல்லை என்பதால் பேச்சும் விளக்கப்பட வேண்டியது அல்ல. தாம் பேச்சை சமர்ப்பணம் தான் முக்கியம். பேச்சை சமர்ப்பணம் செய்து அன்னையின் அனுமதியோடு பேசணும்னா அதனால நல்லதே நடக்கும். பேச்சின் உயர் வடிவம் சப்த பிரம்மம் எனப்படும். பிரம்மத்து 2 வகையான பிரம்மம், சப்த பிரம்மம், அர்த்த பிரம்மம். அர்த்தம்னா பொருள், பொருள்கள் இருக்கிற பிரம்மம் இது அர்த்த பிரம்மம். அப்படி இல்லாம பேச்சு காற்றின் அடிப்படையானது, காற்றும் இதுவும் தான் சேர்ந்தது, வாயு, அதுல இருக்கிற பிரம்மம் அந்த காற்று முடி வந்ததுனால அது சப்த பிரம்மம். ஓம் என்பதும் பிரம்மத்தின் வடிவம் தான், ஓங்காரம். அதுதான் அடிப்படையான நாதம்னு சொல்லுவாங்க. இந்த படைப்புல 2 வந்ததுல தோன்றியது ஓங்காரம் தான் தோன்றிச்சு. அப்புறம்தான் பொருள், முதல்ல ஒளி தோன்றியது. கதையில, புராண கதையில என்ன சொல்லுவாங்கன்னா, சிவனுடைய உடுக்கையிலிருந்து, கையில உடுக்கைன்னு வச்சிருப்பாரு, ஒளி இருப்பாரு, இது அதுல இருந்து தோன்றிச்சு. அதுல இருந்து தான் அந்த உயிர்கள் எல்லாம் தோன்றின அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருத எழுத்துக்களை பற்றி சொல்றது அது. பேச்சின் உயர் வடிவம் சப்த பிரமம் எனப்படும். மந்திரம் என்பதும் பேச்சுதான், அதுவும் பேச்சுதான். அது மகாபுருஷனுடைய மாணிக்க சொல். அவர் ஆன்மீகத்துல, யோகத்துல மிக உயர்ந்த நிலைக்கு போனவர். அவர் வாயால் வரும் சொற்கள் அவை மந்திரமாக பலன் தரத்தக்கவதாக ஆகிவிடுகின்றன. அன்னையும் ஒரு காலத்துல சமயத்துல மந்திரம் பார்த்தாங்க. உங்களுக்கு தெரியும், அன்னையை பற்றி பகவான் எழுதின மந்திரம் ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமேங்கிற சச்சிதானந்த மந்திரம். அதே மாதிரி பகவானை பற்றி ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாயங்கிறது பகவானை பற்றிய மந்திரம். பகவான் பிராமணர்கள் உபநயனம் பூணூல் போட்டுக்கும் போது காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. அந்த காயத்ரி அங்கிருந்து ஆசிரமத்தில் இருந்து பூணூல் சொன்னதுனால அவர் அரவிந்த காயத்ரி எழுதினார். தத் சவிதுர் வரம் ரூபம் ஜோதிஷி பரஸ்ய தீபகி என்னக சத்தியேன தீபயேத். அந்த ஒரிஜினல் காயத்ரி மந்திரத்துல ஒரு விஸ்வாமித்திரர் கொடுத்ததா சொல்லுவாங்க. அதுல இருக்கிற அத்தனை பீஜாட்சரங்கள், மந்திரங்கள்ல முக்கியமான எழுத்துக்களை பீஜாட்சரங்கள்னு சொல்லுவாங்க. அத்தனை எழுத்துக்களும் வைத்து அப்ப அந்த இதை எழுதுனாங்க. விஸ்வாமித்திரருடைய, உங்களுக்கு தெரியும், விஸ்வாமித்திரர் கோவத்தின் உச்சம்னு சொல்லுவாங்க. அவரை வசிஷ்டர் பிரம்ம ரிஷின்னு, வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு ஏற்றுக்கலன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா கோவப்பட்டு தாபம் கொடுக்கிறவர்கள். அதனால அந்த காயத்ரி மந்திரத்தை அவர் தான் கொடுத்தாரு. ஆனா அதுக்கு மாற்றாக பகவான் கொடுத்த மந்திரம் தான் இந்த ஓம் சவித்துர் வரம் ரூபம் ஜோதிகி பரஸ்ய தீபகி என்னக சத்தியேன தீபயேங்கிற மந்திரம், அதையும் கொடுத்தாங்க. அதனால மந்திரம் என்பது பேச்சுத்தான். அது மகாபுருஷனுடைய மணி உச்சையில். நாம் உள்ள நிலையிலிருந்து பேசும் திறமையை ஒருபடி உயர்த்தினால் வாழ்வின் அந்தஸ்து ஒருபடி உயரும். பல இது சொன்னார். பேச தெரியாதவங்களை பத்தி சொன்னாரு, அதிகமா பேசுறவங்களை பத்தி சொன்னாரு, எல்லாம் சொன்னார். பல இது இவனுக்கான கட்டுரை புத்தகம் இருக்கிறவங்க அது கட்டுரையை படிக்க. இவனுக்கான புத்தகம் நம்ம மையத்தில் வெளியிட்டு இன்னும் காப்பி இருக்குது, இல்லாதவங்க விலைக்கு வாங்கி கொள்ளலாம். பேசும் திறமையை ஒருபடி உயர்த்தினால் வாழ்வின் அந்தஸ்து ஒருபடி உயரும். பேச்சுக்கு அலங்காரமும் உண்டு, வாய்ப்பந்தலாகவும் இருப்பது உண்டு. அழகாகவும் பேசலாம். இல்ல, பேச்சுங்கிறது மிக முக்கியமானது. அது இறைவன் சக்தி, அது சப்த பிரம்மம், அர்த்த பிரபத சப்த பிரம்மம். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது, அதற்குரிய நம்முடைய ஆன்மீக சூழலை உயர்த்தி கொள்வது நம் வாழ்க்கை வளர்ச்சிக்கு, நம்மை அந்தஸ்தை உயர்வதற்கும் பலனுடையதாக இருக்கும். சரி, தூங்கிட்டியா?